Hello friends, welcome to my channel. In this video, we will discuss the editorials of August 31st. And இன்னைக்கு வந்திருக்கிற important articles, Money, Shale Gas Challenge and Speeding Up the Adoptation Process. So these are the three articles which are important, okay? So coming to the first article, Money. So மங்காத்தா படத்தை ஃபாலோ பண்ணி இந்த ஆர்டிகல் பேரை வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். Anyway, we will move on to the article. And இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, ரீசெண்டாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 99.3% ஆஃப் 500 and 1000 rupees notes. ஸோ எதர் நீங்கள் நாட் லீகல் டெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு November 8, 2016 அப்போ அனௌன்ஸ் பண்ணீங்களோ அது திருப்பி பேங்கிங் சிஸ்டமுக்கே ரிட்டர்ன் ஆயிருக்கு. அண்ட் அதுவும் எவ்வளோ, இட் இஸ் லைக் 99.3% ஹேவ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபேக்சுவலா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் நியர்லி அபவுட் 15.44 lakh crore was there in circulation. And இதுல 15.28 lakh crore have been returned to the banking system. அதான் 99.3% ரிட்டர்ன் ஆயிருக்கு. அண்ட் இதுல இருந்து சில விஷயங்கள் கிளீனாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் டிமானிட்டைசேஷன் எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்க? ஒன் ஆஃப் தி பிரின்சிபல் ரீசன் இஸ் டு எலிமினேட் பிளாக் மணி. ஓகே, ஸோ கவர்மெண்ட் என்ன யோசிச்சாங்கன்னா, இப்போ நம்ம டிமானிட்டைசேஷன் எடுத்துட்டு வரோம் அண்ட் இதெல்லாம் அன்அக்கவுண்டட் மணியோ ஒரு கணக்கில் காமிக்காத பணம் இருக்கோ அது எல்லாம் பேங்கிங் சிஸ்டம்குள்ள ரிட்டர்ன் ஆகாது. ஸோ இப்படி ரிட்டர்ன் ஆகலைன்னா தென் த ஆர்பிஐ வில் கெட் தி சர்ப்ளஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 15.44 lakh crore was demonetized. அண்ட் கவர்மெண்ட் என்ன யோசிச்சாங்கன்னா, நம்ம டிமானிட்டைஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் அன்அக்கவுண்டட் மணி பேங்கிங் சிஸ்டம்குள்ள வராது. ஸோ 13 லட்சம் கோடி இல்லைன்னா 14 லட்சம் கோடி தான் உள்ள வரும், மீதி 2.5 லட்சம் கோடி இருக்கு தெரியுமா, இது வந்து ஆர்பிஐ கிட்ட சர்ப்ளஸ் ஆக இருக்கும். ஸோ இந்த சர்ப்ளஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஆர் த ஆர்பிஐ வில் டிரான்ஸ்பர் திஸ் டு தி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் வாஸ் ஆல்சோ தேர். பட் அகைன் இப்போ இந்த ரூமருக்கும் இடம் இல்லை, இந்த சர்ப்ளஸுக்கும் இடம் இல்லை. பிகாஸ் 99.3% have been deposited into the banking system. ஸோ வெளியே இருந்த பணம் எல்லாம் உள்ள வந்தாச்சு. அண்ட் த இன்டென்ஷன் ஆர் தி பிரின்சிபல் ரீசன் ஃபார் விச் த டிமானிட்டைசேஷன் வாஸ் பாட் is not proved to be successful அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இஸ் தேர். ஓகே, சோ இது வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, பேங்கிங் சிஸ்டம்குள்ள பணம் வந்துருச்சு அண்ட் வாட் we will do is we will check all the accounts and யார்தெல்லாம் அன்அக்கவுண்டட் மணியோ அவங்க மேல ஒரு ப்ராப்பரான ஆக்ஷன் எடுப்போம் and we will penalize them அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ், அகைன் இதை பேஸ் பண்ணி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. ஸோ ஒரு அக்கௌண்ட்டும் உட்காந்து செக் பண்ணணும். ஸோ தேர் happens to be a logistical difficulty and checking in all the database is going to be very difficult. ஸோ பனிஷ்மெண்ட்டை விடுங்க, கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, டிமானிட்டைசேஷன் வந்து ஒரு பிளானிங்கே இல்லாம எடுத்துட்டு வந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீனாக தெரியுதுன்னு இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. ஓகே, பட் அகைன் இதுல இருந்து ஒரு பாசிட்டிவ் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் லைக் மக்கள் வந்து இதுக்கு அகைன்ஸ்டா அஜிடேட் பண்ணல, ஒரு தர்ணாவோ ஸ்ட்ரைக்கோ ப்ரொடெஸ்டோ எதுவுமே பண்ணல. அண்ட் இதுக்கு ரீசன் என்னன்னா, இட் இஸ் பிகாஸ் பிரைம் மினிஸ்டர் வாஸ் குவைட் சக்சஸ்ஃபுல் இன் போர்ட்ரேயிங் தட் நான் பண்றதெல்லாம் நல்லதுக்கு தான் பண்றேன் அண்ட் அகைன் ரிச் ஆர் கரப்டட் அண்ட் அவங்களுக்கு இது ஒரு ஷாக் தெரபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் வில் மக்கள் கிட்ட கெயின் பண்ணிட்டாரு, ஒரு மேசிவ் சப்போர்ட் கெயின் பண்ணிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அதனாலதான் எவ்ரிவன் சீம்ட் டு பி சைலண்ட் டு an extent அப்படின்னு இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. ஓகே, பிளஸ் இந்த செகண்ட் பேர் ஆஃப் தி ஆர்டிகல் இட் ரைஸ் டு சே, இப்போ டிமானிட்டைசேஷன் எடுத்துட்டு வந்தாங்க அண்ட் இதோடைய கான்சிக்வன்சஸ் பாத்தீங்கன்னு வைங்களேன், இட் இஸ் லைக் ஸ்லோ டவுன் இன் தி growth rate. ஸோ நம்ம பார்த்துருப்போம் டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் எக்கனாமி ஸ்லோ டவுன் பயங்கரமாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி இன்ஃபார்மல் செக்டார், ஸோ இன்ஃபார்மல் செக்டார்னா தோஸ் ஹூ டோன்ட் ஹேவ் லைசன்ஸ், தட் இஸ் கவர்மெண்ட் லைசன்ஸ், அதோடைய சப்ளை செயின் பயங்கரமாக டேமேஜ் ஆச்சு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெஜிடபிள் மார்க்கெட்ஸ் ஆர் ஈவன் டைமண்ட் இண்டஸ்ட்ரி இன் மும்பை ஆர் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இன் சூரத், ஸோ ஐம் டாக்கிங் அபவுட் ஸ்மால் லேபரர்ஸ். ஓகே, அவங்கள பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணிச்சு இந்த டிமானிட்டைசேஷன். பிளஸ் ஆடட் டு இட் நிறைய செக்டார்ஸ்ல ஜாப் லாசஸ் நடந்தது அண்ட் எஸ்பெஷலி அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் டென் டு லூஸ் தேர் ஜாப். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ், மெனி லாஸ் தேர் ஜாப் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ். ஸோ இந்த கூலி வேலை போறவங்க அவங்க எல்லாம். ஸோ இவ்வளோ கான்சிக்வன்சஸ் வந்திருக்கு டிமானிட்டைசேஷன்னால. பட் அகைன் இப்போ இந்த 500 and 2000 rupees நோட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, வெதர் இட் இஸ் கோயிங் டு பி வர்த் or whether it was worth அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது அகைன் அண்ட் அகைன். ஸோ லாஸ்ட் இயரும் இதான் கேட்டோம், இந்த வருஷமும் இதான் கேட்கணும். அண்ட் அகைன் இந்த ஆர்டிகல் இதுக்கு ஆன்சர் என்ன சொல்றாங்கன்னா, எஸ் இட் ஹாஸ் காட் ஃபியூ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. அண்ட் அந்த ஃபியூ பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைலிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கான். பட் அகைன் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக டிமானிட்டைசேஷன் எடுத்துட்டு வர்றது வந்து இட் இஸ் நாட் அன் அப்ராப்ரியேட் ஸ்டெப். இது வந்து நம்ம அதர் பாலிசி மெஷர்ஸ் மூலமாக கூட எடுத்துட்டு வந்திருக்கலாம். சரியா? அண்ட் செகண்ட் பெனிஃபிட் என்ன சொல்ல வராங்கன்னா, கேஷ்லெஸ் மோட்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருமே கேஷ்லெஸ் போயிட்டாங்க, இட் ஹஸ் பிகம் மோர் காமன் அப்படின்னு சொல்றாங்க. பட் அகைன் ஆன் தி அதர் ஹேண்ட் சைட் ஃபினான்ஷியல் சேவிங்ஸும் அதிகமாயிருக்கு, தட் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் கரன்சிஸ். ஸோ பீப்புள் ஸ்டில் வேல்யூ கேஷ் அண்ட் தே ஹோல்ட் கேஷ் இன் தேர் ஹேண்ட். ஸோ பெனிஃபிட்ஸ் பேசணும்னா அந்த பெனிஃபிட்ஸ்க்கு வந்து கவுண்டர்
ஆர்குமெண்ட் அதிகமாக இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா டிமானிட்டைசேஷன் இஸ் நாட் தட் மச் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு தான் தெரியுது. அண்ட் இது வரையும் இல்லாம ஒன் மோர் பாயிண்ட் which we can infer is, see, this happens to be a lack in governance அப்படின்னு கூட சொல்லலாம், or policy paralysis அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ ஒரு ப்ராப்பரான பாலிசி சாய்ஸஸ் எடுத்துட்டு வரல. அண்ட் அதே தான் இந்த ஆர்டிகலும் சொல்றாங்க. see, நீங்க பாலிசி சாய்ஸஸ் எடுத்துட்டு வரீங்க, ஒரு பாலிசி எடுத்துட்டு வரீங்க, அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டைம் இட் வில் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஓகே, அண்ட் அகைன் இதுக்காக நீங்க என்ன செய்யணும், நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குனா வரையும் போதுமா? போதாது. rather what is the need of the hour is you need to bring in reforms. ஸோ நீங்க பண்ண தப்புக்காக you bring in measures. and measures எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, it is like first you bring in a parliamentary scrutiny. ஸோ ஒரு கமிட்டி ஒன்று அப்பாயிண்ட் பண்ணுங்க, and what is the real outcome of demonetization அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் எடுத்துருவாங்க. அண்ட் அது மூலியமாக you just fix the problem. சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் there is a difficulty in transaction right now. ஏன்னா 2000 ரூபாய் நோட் இருக்கு மார்க்கெட்ல, and people are facing a huge difficult to do transaction with this note. ஏன்னா 1000 ரூபாய் நோட் இல்ல. அண்ட் ஒரு கரன்சி டினாமினேஷன் பிரின்சிபலை கூட இது ஃபாலோ பண்ண மாட்டேங்குது. ஸோ கரன்சி டினாமினேஷன் பிரின்சிபல்னா, இப்போ ஒரு நோட்டோட வேல்யூ இருக்குன்னா இட் ஷுட் பி 2.5 times its preceding denomination. ஸோ இதுதான் கரன்சி டினாமினேஷன் பிரின்சிபல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 10 ரூபா நோட் இருக்குன்னு வைங்களேன், தென் த நெக்ஸ்ட் டினாமினேஷன் ஷுட் பி ₹20 or 25. புரியுதுங்களா? ஸோ இப்போ 50 ரூபா இருக்குன்னா த நெக்ஸ்ட் டினாமினேஷன் ஷுட் பி 100. ஸோ 2 or 2.5 times its preceding denomination தான் கரன்சி டினாமினேஷன் பிரின்சிபல்னு சொல்லுவோம். அண்ட் திஸ் இஸ் ஃபாலோட் எவ்ரிவேர். ஸோ இப்போ 500 ரூபாய் இருக்குன்னா இதோடைய 2 times should be 1000. But again, what we follow or what is in the market அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா it is ₹2000. ஸோ ஃபர்ஸ்ட் இதை சேஞ்ச் பண்ணுங்க, இதை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸை நீங்க எல்லாமே சார்ட் அவுட் பண்ணா கூட ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் which the government has gained என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, it is like sudden shock to the economy does not yield the policy objectives அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஓகே, ஸோ ஒரு பாலிசி எடுத்துட்டு வரணும்னா it should be long run. A sudden shock will not work அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலை முடிச்சிடுறாங்க. ஓகே, ஃபைன். ஸோ இந்த ஆர்டிக்கலோட கிரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, demonetization is a sense of failure அப்படின்னு சொல்லலாம். And again, 99.3% of the circulated note has entered into the banking system. And இதுல இருந்து ரெண்டு தெரியுது. அதாவது என்னன்னா, கவர்மெண்ட் நினைச்சாங்க, அதாவது அன்அக்கவுண்டட் மணி எல்லாமே பேங்கிங் சிஸ்டம்குள்ள வராது அப்படின்னு சொல்லிட்டு this has proved to be failure. And again, இதனால சர்ப்ளஸும் வரும். அந்த சர்ப்ளஸும் ஆர்பிஐ வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, அதாவது சென்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. பட் அகைன் சர்ப்ளஸுக்கு இங்க இடம் இல்லை, டிரான்ஸ்ஃபர் எங்க நடக்கிறது. ஓகே, ஸோ இது ஒரு பாயிண்ட். அந்த செகண்ட் பாயிண்ட் இஸ் லைக், கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க, அன்அக்கவுண்டட் மணி பேங்கிங் சிஸ்டம்ல இருக்கா, we will scrutinize it அப்படின்னு சொன்னாங்க. பட் அகைன் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவ்வளோ பெரிய டேட்டா பேஸை உட்காந்து சர்ச் எல்லாம் பண்ணின்னு இருக்க முடியாது. ஸோ there is a logistical difficulty is there. ஸோ அதனால the intention of the scheme is not attained அப்படின்னு சொல்லலாம். பட் அகைன் என்னதான் நடந்தாலும் பிரைம் மினிஸ்டர் ஆஸ் எ குட் வில். ஸோ அதனால தான் ஒரு பயங்கரமான அப்போசிஷன் ஒரு ஆஜிடேஷன் நடக்கல. ஓகே, பிளஸ் வெதர் டிமானிட்டைசேஷன் இஸ் வர்த் ஆர் நாட், சரி இன்டென்ஷன் தான் ராங்கா போயிடுச்சு. சரி, வெதர் இட் இஸ் வர்த் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எஸ் வி கேன் டாக் சர்டன் பாயிண்ட்ஸ். அதாவது என்னன்னா, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைலிங்ஸ் எல்லாமே அதிகமா இருக்கு. பிளஸ் அட் த சேம் டைம் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. பட் இதுக்காக டிமானிட்டைசேஷன் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. திஸ் குட் ஹேவ் பீன் டன் யூசிங் அதர் பாலிசிஸ் ஆர் ரூல்ஸ். ஓகே, அண்ட் ஆடட் டு இட், நீங்க கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் சொல்றீங்க, பட் அகைன் பீப்புள் ஸ்டில் வேல்யூ கேஷ் அண்ட் தே ஹேவ் கேஷ் இன் ஹேண்ட். ஸோ மிஸ்டேக் நடந்துடுச்சு, அண்ட் மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனாலையும் ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஸோ இட் இஸ் மை ஃபால்ட் அப்படின்னு சொன்னா என்ன நடக்க போகுது? பட் அகைன் வாட் இஸ் த நீட் ஆஃப் தி ஆர் இஸ் டு ஃபிக்ஸ் தி ப்ராப்ளம். அண்ட் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, யூ ஃபர்ஸ்ட் செட் அப் அ கமிட்டி, ஒரு பார்லிமெண்டரி ஸ்க்ரூட்டனி வைங்க, அண்ட் யூ ஜஸ்ட் டிசைட் தி அவுட்கம் ஆஃப் டிமானிட்டைசேஷன். அண்ட் இது வரையும் இல்லாம கரன்சி டினாமினேஷன் பிரின்சிபல் இஸ் நாட் ஃபாலோட் ரைட் நவ். அண்ட் இதனால டிரான்சாக்ஷன்ஸ் ஒழுங்காக நடக்கிறது இல்லை, அண்ட் பீப்புள் ஆர் ஃபேசிங் தி டிஃபிகல்ட்டி. ஸோ இதை கொஞ்சம் ரீசெட் பண்ணுங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, ட்ரை டு ஃபிக்ஸ் தி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகலை முடிச்சிடுறாங்க. ஓகே, ஃபைன். ஸோ ஜிஎஸ் பேப்பர் 3 எக்கனாமிக்ஸ்ல நீங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்ஏலையும் நீங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் ஆன் பண்ணலாம். ஓகே, ஃபைன். ஸோ that's it with respect to this article, friends. We'll move on to the next article, that is the shale gas challenge. Okay, and friends, இந்த particular article demands two background. So ஒன்னு உங்களுக்கு conventional source of hydrocarbons and non-conventional source of hydrocarbons இதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். Plus at the same time you need to know about HELP, அதாவது ஹைட்ரோகார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்சிங் பாலிசி பத்தி உங்களுக்கு தெரியணும். ஸோ ஹெல்ப்பை பேஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். The link of that is given in the description box below. So தயவு செய்து ஒரு வாட்டி பாருங்க. So why I am insisting is because அந்த ஹெல்ப் பாலிசி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். And தெரிஞ்சதுன்னா you will get more clarity with respect to the shale gas. Okay. And now what we'll do is we'll see the meaning of hydrocarbons. Okay. So any compound which has hydrogen and carbon in it, இதை வந்து நம்ம hydrocarbons அப்படின்னு சொல்லலாம். And friends, examples of hydrocarbons அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, it is like natural gas, oil, so crude oil, அதே மாதிரி shale gas, methane. So இதெல்லாம் hydrocarbons உடைய எக்ஸாம்பிள்.
ஓகே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹைட்ரோகார்பன்ஸை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணலாம். தட் இஸ் கன்வென்ஷனல் ஹைட்ரோகார்பன் அண்ட் அன்கன்வென்ஷனல் ஹைட்ரோகார்பன். ஓகே ஃபைன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஃபரன்சஸ் இஸ் பேசிக்லி அப்பான் 4 ஃபேக்டர்ஸ் or 3 or 4 ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு விஸ்காசிட்டி. சரியா? ஸோ இப்போ கன்வென்ஷனல் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தே ஹேவ் லோ விஸ்காசிட்டி. ஸோ லோ விஸ்காசிட்டினா தின்னாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர். ஸோ தே கேன் ஈஸிலி ஃப்ளோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே அண்ட் அதே மாதிரி கன்வென்ஷனல் ஹைட்ரோகார்பன்ஸ் அக்கர்ஸ் இன் பெர்மியபிள் ராக். ஸோ பெர்மியபிள் ராக்னா ராக்ஸுக்கு நடுவில் கேப்ஸ் அதிகமாக இருக்கும் ஆர் கிராக்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் த்ரூ திஸ் கேப்ஸ் த ஆயில் ஆர் தி கேஸ் கேன் பெனிட்ரேட் ஆர் த ஃப்ளோ ஆர் த ஃப்ளூயிட் கேன் ஃப்ளோ. புரியுதுங்களா? ஸோ permeability is the one more thing, and the third one is depth. So conventional hydrocarbons occurs at a depth of 1500 meters, that is below the earth's surface. Fine. And again the fourth thing is it is very easy to extract. So permeable rocks ங்க gaps ஈஸியா இருக்கும். ஒரு drill போட்ட உடனே அப்படியே ஈஸியா சக் பண்ணிடலாம் எல்லாத்தையும் மேல. So oil or natural gas whatever it is we can easily suck it out. So ஒரே ஒரு vertical drilling போதும். So இது வந்து ஒரு primitive technology அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஒரு conventional technology அப்படின்னு சொல்லலாம். So இது வந்து conventional hydrocarbons. அதாவது இந்த மாதிரி இடத்துல தான் conventional hydrocarbons கிடைக்கும். அண்ட் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆயில். ஓகே அண்ட் இப்போ அன்கன்வென்ஷனல் ஹைட்ரோகார்பன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்க எல்லாமே. ஸோ இவங்க வந்து இம்பர்மியபிள் ராக்ஸ்ல தான் கிடைப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூ திங்க் அபவுட் ஷேல் கேஸ் பிகாஸ் திஸ் ஹோல் ஆர்டிகல் இஸ் ஆல் அபவுட் ஷேல் கேஸ். புரியுதுங்களா? அண்ட் அன்கன்வென்ஷனல் ஹைட்ரோகார்பன்ஸோட எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேல் கேஸ், மீத்தேன், அதாவது கோல் பெட் மீத்தேன் அண்ட் சோ ஆன். ஓகே ஸோ தே ஆர் ஃபவுண்ட் இன் இம்பர்மியபிள் ராக்ஸ். ஸோ ராக்ஸுக்கு நடுவில் கேப்பே இருக்காது. புரியுதுங்களா? அதே மாதிரி இவங்களுடைய விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தே ஹேப்பன் டு பி ஹை விஸ்கஸ். ஸோ ஃப்ளூயிடிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே அண்ட் அதே மாதிரி இவங்களுடைய டெப்த் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் ஹைட்ரோகார்பன்ஸ் விட ரொம்ப அதிகம். ஸோ கன்வென்ஷனல் ஹைட்ரோகார்பன்ஸ் 1500 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இவங்க வந்து 2500 5000 மீட்டர் பிலோ தி எர்த் சர்ஃபேஸ் தான் இருப்பாங்க. ஃபைன். ஸோ டெப்த் இஸ் மோர். அந்த ஃபோர்த் ஒன் இஸ் யூ நீட் டு பிரிங் இன் டெக்னாலஜி. ஸோ ஒரு பிரிமிட்டிவ் டெக்னாலஜி சும்மா ட்ரில்லிங் வச்செல்லாம் எடுத்துட முடியாது வெளியே. யூ நீட் டு பிரிங் இன் a method which is called as hydraulic fracturing or fracking அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட்னால தான் யூ கேன் எக்ஸ்ட்ராக்ட் தி சார்ட் ஆஃப் அன்கன்வென்ஷனல் ஹைட்ரோகார்பன். புரியுதுங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பிரிலிம்ஸ்ல கொஸ்டின்ஸ் இப்படி தாங்க கேட்பாங்க. சிம்பிளாக கேட்பாங்க. ஸோ கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஷேல் கேஸ். ஷேல் கேஸ் ஆர் ஃபவுண்ட் இன் impermeable sedimentary rock. Shale gas has the mixture of hydrogen and carbon dioxide. Shale gas has high viscosity. They are found 1000 meters below the earth surface. இப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. புரியுதுங்களா? So I hope one can answer right now. And now what we'll do is we'll see about hydraulic fracturing. Okay. So to extract an unconventional hydrocarbons like shale gas we need to go in for hydraulic fracturing. And in the hydraulic fracturing method எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா it involves vertical plus horizontal drilling. ஸோ என்ன செய்வாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல ஷேல் கேஸ் இருக்குன்னு வைங்களேன், அங்க வெர்டிகலாக ட்ரில் பண்ணுவாங்க அண்ட் அந்த பர்டிகுலர் ராக்கை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிசையர்ட் டெப்த் ரீச் பண்ணதுக்கு அப்புறமாக வாட் தே வில் டூ இஸ் தே வில் ஸ்டார்ட் ட்ரில்லிங் ஹரிசான்டலி. ஸோ ஃபர்ஸ்ட் வெர்டிகல் தென் ஹரிசான்டல் ஸோ தட் தே கேன் கெட் மோர் அமௌண்ட் ஆஃப் அன்கன்வென்ஷனல் ஹைட்ரோகார்பன்ஸ். புரியுதுங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அகைன் இந்த டெக்னிக்ல ட்ரில்லிங் வேரியும் நடக்காது. ட்ரில்லிங் கூட வாட் தே ரிக்வயர் இஸ் வாட்டர், கெமிக்கல்ஸ் அண்ட் சாண்ட். ஸோ we know that unconventional hydrocarbons have high viscosity. So அதனால water is added. Okay, and அதே மாதிரி we know that they happen in permeable rock. அதாவது they are present in permeable rock. So இதுக்காக they had chemicals so that a crack is developed in the shale rock or the impermeable rock, and even certain hazardous chemicals are used so that the minerals which are trapped below the earth surface is also extracted or released. புரியுதுங்களா? and friends again இந்தியால shale gas எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா it is like first of all நம்ம ஸ்டேட் எடுத்தே ஆகணும். தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், அசாம், குஜராத் அண்ட் ராஜஸ்தான். சரியா? so we have shale gas blocks here. so இங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. but however many states are reluctant to go in for these sort of hydraulic fracturing because it has benefits as well as shortcomings. so first shortcomings பத்தி பேசலாம் or negative effects of fracturing பத்தி பேசலாம். அதாவது இப்போ once fracturing is done அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், then it requires large amount of water. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் ட்ரில்லிங் அப்போ தே ரிக்வயர் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அகைன் இட் ரிக்வயர்ஸ் லார்ஜர் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இரிகேஷன் ஆர் லோக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸோட வாட்டரை இதை கன்சியூம் பண்ணிக்கோமோன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் கம்மிங்க பேசலாம் நம்ம. அண்ட் ஆடட் டு இட் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்த்தோம். அண்ட் இதுல ஃபியூ ஆர் ஹசார்டஸ் ஆல்சோ. ஸோ இட் மைட் போஸ் அ ரிஸ்க் டு ஹியூமன் லைஃப் அண்ட் என்விரான்மெண்ட். அண்ட் இதனால கேன்சர்ஸ் கூட வரலாம். அண்ட் ஈவன் த ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம் ஆர் அது பக்கத்தில் இருக்கிற அக்விஃபயர்ஸ் ஆர் வாட்டர் டேபிள் கேன் கெட் கண்டாமினேட்டட். ஓகே அண்ட் ஆடட் டு இட் இப்போ கிராக்
டெவலப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்த்தோம். அண்ட் there is a possibility of seismic activity also. Okay, but however இந்த ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் பண்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, see whatever we pump in or drilling மூலமாக வாட்டர் கெமிக்கல்ஸ் அண்ட் சாண்ட் நாங்க அனுப்புறோம்னா இதெல்லாம் நாங்க திருப்பியும் சக் பண்ணி வெளியே எடுத்துடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அகைன் there is a possibility of seismic activity. பிளஸ் இன்னும் நம்ம பேசணும்னா இந்த மாதிரி ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் அப்போ மீத்தேன் ரிலீஸ் ஆகும், which happens to be a greenhouse gas. and இது வரையும் இல்லாம there is a possibility of air pollution also. புரியுதுங்களா? so these are the negative effects of fracturing. and friends, again இதோட பாசிட்டிவ்ஸ் பேசலாம். so positives அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து எக்கனாமிக்கலி வயபிள். சரியா? so இந்தியால fuel and electricity charges are more. so economic boom நடக்கும். and இது வரையும் இல்லாம see we are dependent on oil on the OPEC nations, that is organization of the petroleum exporting country nations. so அவங்க மேல இருக்கிற டிபெண்டன்சி குறையும். and again இப்படி டிபெண்டன்சி குறைஞ்சதுன்னா நம்மளுடைய கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் வளரும், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல கொஞ்சம் ஈஸ் எடுத்துட்டு வரும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் நல்லா இருக்கும், நம்மளுடைய எனர்ஜி டிமாண்டை நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பிளஸ் see we have the benefit of negotiation in the international scenario. so I'll give you an example. இப்போ USA என்ன பண்ணாங்கன்னா ஒரு 2 years முன்னாடி they found out that அங்க ஷேல் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஷேல் ரிசர்வ் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அண்ட் ப்ரொடக்ஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இதை பேஸ் பண்ணி ஆயிலோட டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த சிச்சுவேஷனை தெரிஞ்ச உடனே ஒபெக் நேஷன் யூஎஸ் கிட்ட போயிட்டு they claimed that see ஷேல் கேஸ் ப்ரொடக்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகோசியேஷன்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ ஒரு வின் வின் சிச்சுவேஷன் மாதிரி. ஓகே, அப்போ யூஎஸ் வாஸ் இன் a better position. ஸோ அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் கிடைச்சது. புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ இந்தியா ஷேல் கேஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா and yes we do have reserves, if we do it then international scenarioல we may get the same advantage as US got before few years. புரியுதுங்களா? and again எல்லாருமே என்ன சொல்றீங்க, water is heavily used அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கூட இருக்கு, தட் இஸ் கார்கம். சரியா? ஸோ கார்கம் பாத்தீங்கன்னா திஸ் ஹேப்பன்ஸ் டு பி ஹைலி விஸ்கஸ் வென் கம்பேர்ட் டு வாட்டர் அண்ட் தண்ணிக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் ப்ராசஸ்ல தண்ணிக்கு பதிலாக இந்த கார்கமும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஈவன் இட் ஹாஸ் தி அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அண்ட் அகைன் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்திருப்போம், ஃபாசில் ஃபியூவல் எனர்ஜி ஆர் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வில் டிக்ளைன் பை 2050. அண்ட் அகைன் வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஷேல் கேஸ் ஹேப்பன்ஸ் டு பி சேவியர் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ் அண்ட் கன்வென்ஷனல் அண்ட் அன்கன்வென்ஷனல் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி இதை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். அண்ட் வாட் ஐ வாண்ட் யூ டு டூ இஸ் ப்ளீஸ் ரைட் டவுன் இன் தி கமெண்ட் பாக்ஸ் தி எக்ஸாக்ட் பொசிஷன் வேர் த சேல் ரிசர்வ்ஸ் ஆர் ஹியர் இன் இந்தியா. ஓகே, ஸோ ப்ளீஸ் டூ தட் கைஸ். ஏன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல ஒரு வாட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதாவது ஒரு 4-5 இடத்த கொடுத்துட்டு இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பிளேசஸ் ஷேல் கேஸ் இஸ் தேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்க சிம்பிளா. ஓகே, ஸோ வில் மூவ் ஆன் டு தி ஆர்டிகல் நவ், தட் இஸ் த ஷேல் கேஸ் சேலஞ்ச். அண்ட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ August 31 கவர்மெண்ட் ஒரு டெசிஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதாவது என்னன்னா, தே வில் அலோவ் பிரைவேட் பிளேயர்ஸ் டு எக்ஸ்ப்ளாய்ட் அன்கன்வென்ஷனல் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ வுட் ஹவ் டோல்ட் யூ டு வாட்ச் ஹெல்ப், அதாவது ஹைட்ரோகார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்சிங் பாலிசி. ஸோ இந்த ஹெல்ப் பாலிசிக்கு என்ன இருந்ததுன்னா, கன்வென்ஷனல் ஹைட்ரோகார்பன்ஸ் வரையும் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அன்கன்வென்ஷனல் ஹைட்ரோகார்பன்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஷேல் கேஸ் கேன் ஆல்சோ பி எக்ஸ்ட்ராக்டட் பை தி பிரைவேட் பிளேயர்ஸ் அண்ட் ஈவன் த கவர்மெண்ட் கேன் எக்ஸ்ட்ராக்ட் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஆடட் டு இட் நம்ம பேக்ரவுண்ட்ல பார்த்த பாயிண்ட்ஸே தான் இந்த ஆர்டிகல்லையும் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, கன்வென்ஷனல் ஹைட்ரோகார்பன்ஸ்னா ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம் பிகாஸ் ஆஃப் பெர்மியபிள் ராக்ஸ். ஷேல் கேஸ் திஸ் ஹேப்பன்ஸ் டு பி அ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். வை? பிகாஸ் இட் இஸ் ட்ராப்டு அண்டர் லோ பெர்மியபிள் ராக்ஸ் அண்ட் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக we require pressurized water, chemicals and sand. and again வாட்டர் கூட எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இட் இஸ் லைக் 9 million liters of water per extraction activity. so இந்த amount of water is required, which happens to be a challenge for the fresh water availability in India also, or the available of water reserve. Okay, plus this article tries to talks about the guidelines. so என்ன சொல்ல வராங்கன்னா, see இந்த ஹைட்ரோகார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்சிங் பாலிசியை பார்க்கறது யாருன்னா, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். அண்ட் இவங்க ஒரு கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. அண்ட் இந்த கைட்லைன்ஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, see we know that இந்த ஃப்ராக்சரிங் ப்ராசஸ் போகும்போது அதிகமான வாட்டர் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அண்ட் எஸ், வாட்டர் ரிசோர்ஸ் டெப்ளீட் ஆகும். பிளஸ் அட் த சேம் டைம் இட் வில் காஸ் பொல்யூஷன் அண்ட் கண்டாமினேஷன் இல்லைன்னு நாங்கள் சொல்லல. பட் ஹவெவர் we will go in for project only after environmental impact assessment. so environmental impact assessment na Ministry of Environment and Forest ஒரு guidelines or ஒரு detailed analysis எடுத்துட்டு வருவாங்க. and அந்த analysis க்கு அப்புறமாக they will say that okay இந்த மாதிரி projects நீங்க பண்ணலாம், it does not harm environment அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. okay, but here the author tries to say, see நீங்க environmental impact assessment எடுத்துட்டு வரீங்க, okay, but however that process does not differentiate between conventional and unconventional hydrocarbons. so
என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்ல என்ன பார்க்கறாங்கன்னா ஃபியூவல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறாங்க ஆர் ஹைட்ரோகார்பன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறாங்க which happens to be a boon for the economy அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்களே தவிர ஒரு ப்ராப்பர் டிஃபரன்சியேஷன் பண்றது இல்ல அப்படின்னு சொல்ல வராங்க. And even Directorate General of Hydrocarbons accept the same. Okay. And second, this article tries to talks about the Ministry of Environment, Forest and Climate Change. So என்ன சொல்ல வர்றாருன்னா, see இப்போ Ministry of Environment இருக்காங்கன்னா then இவங்க ஒரு ஸ்பெசிபிக் மேனுவல் எடுத்துட்டு வரணும். So they bring in specific manual with respect to environment clearance. பட் ஆனா இந்த ஃபிராக்சரிங் ஆக்டிவிட்டீஸ்க்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக்கான மேனுவல்ஸ் இவங்க இது வரைக்கும் எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே. பிளஸ் added to it, Directorate General of Hydrocarbons ஒரு 5 reference point மேக் பண்ணாங்களாம் to address the water issue. But again, இந்த 5 reference point will be of no use or will not be sufficient to resolve the water specific issues அப்படின்னு இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. ஸோ அந்த 5 points மென்ஷன் பண்ணல, பட் அகைன் இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் அப்படின்னு தான் ஆத்தர் சொல்ல வராரு. ஓகே. பிளஸ் added to it, see வாட்டர் ரிக்வயர்மெண்ட் பேஸ் பண்ணி டைரக்டரேட் ஜெனரல் எடுத்துட்டு வந்த எஸ்டிமேஷன் வந்து ரொம்ப ஜெனரலாக இருக்கு அண்ட் தே ஃபெயில் டு கிவ் அ ப்ராப்பர் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு சொல்ல வராரு. வை? பிகாஸ் see இப்போ வாட்டர் யூசேஜ் இருக்குன்னா தென் இட் இன்க்ரீசஸ் ஓவர் தி லைஃப் டைம் அப்படின்னு சொல்ல வராரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு 1 யூனிட் ஆஃப் ஷேல் கேஸ் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் தேவைப்படுதுன்னு வைங்களேன். நாளைக்கு இன்னொரு 1 யூனிட் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா யூ ரிக்வயர் 2 யூனிட். ஸோ 2 யூனிட் ஆஃப் வாட்டர் இட் சீம்ஸ். ஸோ வாட்டர் யூசேஜ் டென் டு இன்க்ரீஸ் இன் சம் ஷேல் வெல்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கிளாரிட்டி நீங்க எடுத்துட்டு வரல அண்ட் இதனால அக்ரிகல்ச்சர் வில் பி அஃபெக்டட் அலாட் அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். பிளஸ் added to it, see இப்போ ஷேல் கேஸ் இருக்குன்னு வைங்களேன், தென் தே ஆர் ஃபவுண்ட் இன் ஷேல் ராக்ஸ் ஆர் permeable rocks or trapped inside the permeable rocks அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அண்ட் இதுக்கு பக்கத்துல அக்விஃபயர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அக்விஃபயர்ஸ்னா எர்த் சர்ஃபேஸ் கீழே ஒரு இடத்துல வாட்டர் வில் பி அவைலபிள். ஸோ permeable rock which contains water beneath the earth surface, இதை வந்து நம்ம அக்விஃபயர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்க இது எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்க? permeable rocks கிட்ட இருந்து. அப்போ பக்கத்துலயும் அக்விஃபயர் இருக்கும்ல, அப்போ நீங்க எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது அக்விஃபயரையும் நீங்க டெப்ளீட் பண்ணிடுறீங்க தானே. அண்ட் added to it, இதோடைய சைடு எஃபெக்ட்ஸ்ல மீத்தேனும் வரும் which poison the ground water. ஸோ அக்விஃபயர்ஸ் எந்தெந்த ஏரியாலாம் இருக்குதோ அந்த ஏரியால யூ ஷுட் அவாய்ட் ஃபிராக்சரிங் அப்படின்னு ஆத்தர் சொல்ல வராரு. ஆர் யூ மெயின்டைன் அ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபிராக்சரிங் அண்ட் தி அக்விஃபயர்ஸ். ஸோ ஃபிராக்சரிங் ஜோனுக்கும் அக்விஃபயர்ஸுக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வராரு. பிளஸ் added to it, see இந்த ப்ராசஸ்ல ஃப்ளோ பேக் வாட்டர் அப்படின்னு கூட வருமா? அதாவது எந்தெந்த வாட்டர் ஹெவி ப்ரெஷரால பம்ப் பண்றோமோ பூமிக்குள்ள அதுல few percentage will return to the surface. இதை வந்து நம்ம ஃப்ளோ பேக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ஃப்ளோ பேக் வந்து இட் வில் பி இன் தி ஃபார்ம் ஆஃப் ஆயில் அண்ட் கேஸ். அண்ட் இந்த ஃப்ளோ பேக் வாட்டர் வந்து மீத்தேன் கண்டாமினேட்டட். அண்ட் இதை நீங்க டிஃப்ரெண்டாக ரீசைக்கிள் பண்ணலாம். பட் அகைன் இதுல இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல லீக்கேஜஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். That is in these sort of flow back water. So waste water recycling can be done easily, but again in the flow back water recycle பண்றதும் கொஞ்சம் கஷ்டம். And இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் மெத்தட் இன்னும் ரெகக்னைஸ் பண்ணல அப்படின்னு சொல்ல வராங்க. So if you take Indian households, they thrive on ground water. Ground water இல்லனா வீட்ல தண்ணியே இல்லன்னு சொல்ற மாதிரி ஒரு situation is prevailing in India and even irrigation for that matter. So இந்த மாதிரி fracturing process ஒரு ப்ராப்பரான வாட்டர் யூஸ் பாலிசி இல்லாம இல்ல ஒரு ப்ராப்பரான கைட்லைன்ஸ் இல்லாம இம்ப்ளிமெண்ட் பண்றது may result in contamination of groundwater, health hazards and water stress and so on. But again, it does not mean that we should not go in for fracturing activity, but we have to regulate the fracturing process. ஏன்னா this happens to be an opportunity and we should not miss these sort of opportunity. So ஒரு sustainable exploration நம்ம எடுத்துட்டு வரணும். And as a first step for the sustainable environmental impact assessment manual எடுத்துட்டு வரணும். So Ministry of Environment and Forest ஒரு manual எடுத்துட்டு வரணும், ஒரு கைட்லைன்ஸ் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் தன்னோட ஒப்பீனியனை கொடுத்து முடிச்சிடுறாரு. ஓகே ஃபைன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிகலோடைய ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைக் நோ டிஃபரன்சியேஷன் இஸ் மேட் இன் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பிட்வீன் கன்வென்ஷனல் அண்ட் அன்கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோரேஷன். பிளஸ் added to it ஒரு ப்ராப்பரான மேனுவல் எடுத்துட்டு வரல மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டல் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். அதே மாதிரி டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் ஒரு 5 ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க which is not sufficient for water specific issues. And added to it water usage increases as the days goes on. So as the production increases. But ஆனா இதை பேஸ் பண்ணி ஒரு கிளாரிட்டி இல்ல, ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. பிளஸ் அக்விஃபயர்ஸ் அதிகமாக இருக்கும் permeable rocks கிட்ட தான். அண்ட் அகைன் நீங்க ஷேல் கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் எங்க எடுத்துட்டு வர போறீங்க? permeable rocks இடத்துல தான் எடுத்துட்டு வர போறீங்க. ஸோ இங்க ஒரு கேப் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல
வராங்க. பிளஸ் இங்க ஃப்ளோ பேக் வாட்டர் இருக்கும் அண்ட் ஃப்ளோ பேக் வாட்டர்ல ஆயில் அண்ட் கேஸ் வில் பி தேர். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ரீசைக்கிள் பாலிசி எடுத்துட்டு வாங்க அண்ட் இதுல லீக்கேஜஸ் இஷ்யூ கூட நிறைய இருக்கு, இதையும் மிட்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் தேர், ஸோ ட்ரை டு ரெகுலேட் இட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகலை முடிச்சிடறாங்க. ஓகே ஃபைன். ஸோ that's it with respect to this article, friends. And now coming to the next article, Juvenile Justice Amendment Bill 2018. Okay, and friends, இந்தியால அடாப்ஷனை பேஸ் பண்ணி இருக்கிற ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிலே. அண்ட் வை டிலே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிகாஸ் அடாப்டேஷன் ஆர்டர்ஸ் ஷுட் பி given by courts and courts ஏற்கனவே ஹெவி லோடடாக இருக்கு and there is a huge number of pending cases. So in order to overcome this delay, இந்த Juvenile Justice Amendment Bill ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல ஒன் ஆஃப் தி அமெண்ட்மெண்ட் which is made is like இனிமேல் கோர்ட்டு தான் ஆர்டர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இல்ல, இட் இஸ் தி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் who have to give the orders அப்படின்னு சொல்லிட்டு அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வர போறாங்க. ஓகே ஃபைன். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஒரு பர்டிகுலர் சைல்டு இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு கோர்ட்ல கேஸ் இருக்கும், தென் அந்த பர்டிகுலர் கோர்ட்டுக்கு போனாதான் ஜட்மெண்ட் கிடைக்கும். பட் நவ் இட் ஹேப்பன்ஸ் டு பி தி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். ஓகே ஃபைன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், added to it, இந்தியாவில் we have Juvenile Justice Act of 2015 and இந்த Juvenile Justice Act தான் நம்ம அமெண்ட் பண்ண போறோம், அதாவது இந்த 2015 ஆக்ட். அண்ட் added to it, இதுல பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்நேஷனல் ரூல்ஸ். ஸோ வி ஃபாலோ யுனைடெட் நேஷன் மில்லேனியம் ரூல்ஸ் ஃபார் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜுவனைல் ஜஸ்டிஸ். ஸோ இந்த பீஜிங் ரூல்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி யுனைடெட் நேஷன் ரூல்ஸ் ஃபார் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஜுவனைல்ஸ் who is deprived of their liberty, இதை நம்ம ஃபாலோ பண்றோம். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் தி ஹாக் கன்வென்ஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் ஹாக் கன்வென்ஷன் happens to be an important convention for your upcoming prelims. சரிங்களா? And friends, added to it, one more information is India is not a signatory of this Hague Convention because this convention is all about inter-country adoption. So இந்த கன்வென்ஷன்ல இந்தியா சைன் பண்ணோம்னா first of all we need to amend our domestic laws. And இது வரையும் இல்லாம இதுல இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் it is against our culture அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. So for example, if an Indian woman marries a foreign citizen or some person who is living in abroad அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், then if the particular woman escape from the marriage and comes back to India or she is not feeling happy and comes back to India அப்படின்னா then அவங்களுடைய சைல்டை ஃபாதர் கேன் ரீடைன் அப்படின்னு சொல்ற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இந்த ஹாக் கன்வென்ஷன்ல, which is against a culture. சரியா? ஸோ இந்தியன் உமன் மே பி சப்ஜெக்டட் டு ஹராஸ்மெண்ட். ஸோ நிறைய குழப்பங்கள் இருக்கு, அதனால இந்தியா இந்த கன்வென்ஷனை சைன் பண்ணல. பட் அகைன் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் வந்து இஸ் இன் லைன் வித் திஸ் ஹாக் கன்வென்ஷன் சொல்றாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு மச் இட் இஸ் ட்ரூ. பட் அகைன் எஸ், ப்ளீஸ் நோ திஸ் பாயிண்ட், ஹாக் கன்வென்ஷன் which is important for prelims. Okay fine. ஸோ இப்போ அமெண்ட்மெண்ட் என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கேன் கிவ் அடாப்டேஷன் ஆர்டர்ஸ். ஸோ கோர்ட்டுக்கு பதிலாக இவர் கொடுக்கலாம். அண்ட் இது கூட யாருக்குன்னா இட் இஸ் ஃபார் தோஸ் ஆர்ஃபன்ட், abandoned and surrendered children. And this orders will be under CCTV camera and 2 மாசத்துக்கு அப்புறமாக இதை அவங்க டெலீட் பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஸோ till now the amendment is not passed, but again இந்த மாதிரி ஒரு பில்லை எடுத்துட்டு வந்திருக்காங்க, ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ that's it with respect to this article, friends, and that's it for today. Thank you for watching.